பனின வேற அந்த நாய் கீச்சு போட்டுச்சு. இவன் வேற வந்து கத்துவானே, சும்மானாலே கத்தின்னு இருப்பான். இப்ப இது வேற கீஞ்சு போச்சு. ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கீஞ்சு போச்சம்மா. எதுக்கு நீ அவங்கள திட்டிகிட்டே இருக்க? ஏற்கனவே ஒரு சட்டை அந்த மாதிரிதான் போச்சு, திட்டிங்க வந்தான். இன்னும் என்ன நான் பண்ண போறான்னு தெரியல. வந்து கத்த போறான் என்ன. உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் பிரச்சனையா? மனசாட்சியா நீ வந்து பேசுற? இந்த பேர் ஏற்கனவே அவன் சும்மானாலே கத்துவான். இப்ப பனியன் வேற கிழிஞ்சு போச்சு. அவன் என்ன கத்த போறானே எனக்கு தெரியல. எதுக்கு எடுத்தாலுமே கத்துவான். இந்த வேலை செய்யல, அந்த வேலை செய்யலன்ட்டு, இதை ஒழுங்கா செய்யல, அதை ஒழுங்கா செய்யலன்ட்டு. இப்ப இந்த பனியன் வேற நாய் கீச்சு போட்டுச்சு. நான் என்ன பண்றது? நீ எப்படி பேசுறன்னு பாத்துட்டு அவங்க கிட்ட ஒழுங்கா பேச. அவங்க திட்டனாலும் பேசினாலும் நீ கொஞ்சம் அமைதியாதான் இருக்கணும். என்ன பண்ணணும்? நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உன் கணவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடு. அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அப்பதான் குடும்பம் நல்லாவும் இருக்கும். கரெக்ட் தான். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவருக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும், நல்லா பேசணும், நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பனியன் கிழிஞ்சதுக்காக நம்ம வந்து அவன் இவன்லாம் பேசக்கூடாது. ஒரு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. மரியாதை கொடுத்தாலே அதுவே போதும். நைட்டும் பகலும் உழைக்கிறதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தானே உழைக்கிறாரு. அந்த மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்களா? மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. ஒரு கணவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்க கத்துக்கணும். உன் மனசாட்சியா வந்து நான் இன்னைக்கு உனக்கு சொல்றேன்னா எதுக்குன்னா, நீ கடவுளெல்லாம் வேண்டல, எதுக்காக வேண்ட? உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே வேண்ட. அதனாலதான் நான் வந்தேன். வந்து உனக்கு நீ புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கல, அதுக்காகதான் ஒழுங்கா நடந்துக்கணும். இது எல்லா மனைவிகளுக்கும் சொல்றேன் நானு, உனக்கு மட்டும் இல்ல. இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. தானே பேசுறேன். இங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. கணவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல, அவன் இவன் பேசுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. நம்ம எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். அவங்க யாருக்காக உழைக்கிறாங்க? நமக்காக தான் உழைக்கிறாங்க. நமக்காக, நம்ம பசங்களுக்காக. அப்ப அந்த ஒரு மரியாதை கூட கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு? நம்மளால முடிஞ்ச மரியாதையா அவங்களுக்கு கொடுக்கணும். சரி சரி, நான் போயிட்டு வரேன். உன் கணவர் வராரு பாரு, அவர்கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ. அவர் சொல்ற பேச்சை கேளு, மரியாதை கொடுக்க கத்துக்கோ. ஓகேவா? நான் இப்ப போயிட்டு வரேன், பாத்துக்கோ.